இப்போ பொதுவாக கை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இது கவுளிக்கால். ம். இந்த வருமத்தை இயக்கணும். ம். இதுதான் கால் கவுளி. ம். இந்த வருமத்தை தூண்டினாவே ம். இடுப்புக்கும் ம். கீழே உள்ளது குறையும். ஒவ்வொரு உறுப்புலேருந்து போகிற நரம்புகள் டேமேஜ் கூட இருக்கலாம். ம். அதுக்கு இதை தூண்டுறதுக்கு தான் இதை கொடுக்குறோம். இது சாதாரண நினைக்காதீங்க, ம். பயங்கரமாக வேலை செய்யும். சூப்பர் சார். சயாட்டிகா பெயின் எல்லாம் குறைக்கும். ம். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, சோகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லி தொட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், ஒரு வாரத்தில் நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். வணக்கம் நேர்களே. நமக்கு பாத்தீங்கன்னா அதிகமா லேடிஸும் சரி ஜென்ஸுமே சரி, ஆனா அதிகமா பாதிக்கப்படுறது வலியில லேடிஸ் தான் வச்சுக்கோங்களேன். கை கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், நடு முதுகு வலிக்கும், கழுத்து வலிக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வர்மக்கலை நிபுணர் வலி வந்துருச்சு அப்படின்னா எப்படி நம்ம வர்மக்கலை பயிற்சியில அந்த தூண்டுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம சார் சொல்லி கொடுப்பாரு. கூடவே வீட்டிலேயே இதை நம்ம செய்கிற மாதிரியும் சார் சொல்லி கொடுப்பாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக நிறைய வலி இருக்கும் சார். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு வலி இருக்கும், இன்னொன்று கழுத்து வலி இருக்கும். அதே மாதிரியே கால் வெயிட் அதிகமாக இருந்தால் காலும் வலிக்குது. வெயிட்டு தான் அப்படின்றது தெரியுது, இருந்தாலுமே நீங்கள் வலியை குறைக்கிறதுக்கு நம்ம வர்மக்கலையில் அப்படியே சொல்லுங்கள், நம்ம நேயர்களும் பயனடைவாங்க. அதாவது பொதுவாக வலி பார்த்திங்கன்னா உடம்பு இருந்தால் தான் வலிக்கும். பொம்மைக்கெல்லாம் வலிக்காது. கரெக்டு. அதாவது நம்ம உடம்புல எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா வர்மங்கள். அந்த வர்மங்களில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோல் இருக்கும். ஓகே. இப்போ எப்படி நம்ம கைக்கு, காலுக்கு, கழுத்துக்கு, இடுப்புக்கு, முதுகுக்கு அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோல் இருக்கும். அதை ஒரு ஜங்ஷன் மாதிரி அதோட கண்ட்ரோல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா, அது மாதிரி நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா மெயின் ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாதிரி இப்போ உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்குதோ, இப்போ பொதுவாக கை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கை வலியை குறைக்கிறதுக்கு சிம்பிளாக நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி இங்கே பாருங்க, இது கவுளிக்காலம். இந்த வருமத்தை இயக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருமம் இப்படி போகும். இப்படி போகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். இந்த பள்ளத்தை, இந்த வருமத்தை நம்ம கட்டை விரலால் ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பெயின் வரும். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா இது அப்படியே பிரெயினுக்கு போகும். பிரெயினுக்கு போகும்போது என்ன ஆகுன்னா வலிங்கிற உணர்வை குறைக்கும். அதே மாதிரி ரெண்டு கையிலையும். இது பேர் கவுளிக்காலம்னு சொல்கிறது. இந்த வருமத்தை கொடுக்கணும். இடுப்புக்கு மேலே எங்கெல்லாம் வலி இருக்குதோ இது கொடுக்கலாம் மைல்டாக. அப்படியே நீங்கள் அப்படியே இப்போ உடம்பு வலிக்குது அப்படின்னு படுத்துருக்கீங்கன்னு வச்சுங்க, இப்படியே லைட்டாக பிடிச்சிக்கிட்டே படுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு நிமிஷத்தில் அப்படியே தூக்கம் வந்துடும். பார்த்தீங்கன்னா வலியெல்லாம் குறைஞ்சிடும், மைல்டாக குறையக்கூடியது. இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இது போய் அப்படியே போய் இந்த நியூரான்ஸை போய், அந்த நியூரான்ஸ் தானே உங்களுக்கு இந்த வேகத்தை தூண்டுது, வலிக்குது வலிக்குதுன்னு அந்த உணர்வை கொடுத்துட்டே இருக்கு. இது அப்படியே போனோன்னா அது அப்படியே குறையும். இப்போ வலியை நம்ம நினைக்கிறோம், வலிக்குது, ஆமாம் வலி குறையுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டே அப்போ பேசணும்னு சொல்லியிருக்கேன்னா, அது மாதிரி அப்படியே மைண்டுக்குள்ளேயே வலி குறையுது அப்படியே நீங்கள் மைண்டில் அப்படியே சொல்லிக்கிட்டே அப்படி கொடுத்தீங்கன்னா குறைஞ்சிடும். அப்போ அந்த மனசும் வேலை செய்யும், உடம்பும் வேலை செய்யும். ஓகே ஓகே. ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்க ஆன்மாவுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். ஹாப்பியாக இருந்ததே சொல்லவே மாட்டோம், துக்கமாக இருந்தது தான் சொல்லுவோம். ஆமாம் சார், நேற்று ஃபுல்லும் எனக்கு அது இல்லை, சாப்பிட்டே நல்லா இருந்தது அதெல்லாம் சொல்ல மாட்டோம். வலினா வலி அப்படி தான் புலம்பி தள்ளுவோம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டது அவங்களும் கஷ்டப்பட்டோம். அவங்க நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிருப்பீங்க, அதை நான் 10 தடவை நினைப்பேன். மைண்ட் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க வீட்டில் நடந்த சம்பவத்தை இன்னொரு வீட்டுக்கு சொல்லலைன்னா மண்டை வெடிச்சு போகிற மாதிரி இதை அப்படி சொல்லும்போது தான் என்ன ஆகும்னா, அவங்க வீட்டில் அதனால தான் நேற்று கேட்டுருந்தாச்சு, அதை பற்றி இவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மைண்டு அந்த இதுதான் வேலை செய்ய வைக்கும், இது வேலை செய்ய வைக்காது. அதாவது எப்பொழுதுமே பாடி அப்படின்னா ஏன் அப்படி இது வேலை செய்ய வைக்கிதுன்னா, நம்ம பார்க்கறது கேட்கறது எல்லாமே மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகுது இல்லையா, அது எல்லாமே எல்லா உறுப்பும் பேசணுங்கம்னா அப்போ நெகட்டிவும் பேசும் உடம்புக்குள்ள. ஓ, இப்போ புரியுதுங்களா? நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்கும், அதாவது நம்ம உடம்புல எதெல்லாம் பாசிட்டிவாக நம்ம வச்சிருக்கிறோமோ அது நம்மளை வேலை செய்யும். அது எண்ணம் போல் வாழ்க்கை
அப்படிங்கும்போது நம்ம உடம்புல என்ன எண்ணங்கள் உருவாகுதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய இது. அதனால நம்ம எப்பொழுதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நினைக்க என்னன்னா, நீங்கள் நினைக்க உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரமாக மாறும். சொல்லாமலும் செயலாக மாறும். எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்டே போகிறோம், அவர் கைராசிக்காரியா, ஒரு ஊசி போட்டாருன்னா எல்லாம் சரியா போயிடும்னு சொல்கிறோம்ல. இப்படி சொல்லியே அவர் கைராசி ஆயிடுவார். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு உடம்புனா ஒரு பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனை இருந்தாலும் என்னாலும் ஒரு மனசே ஒரு மாதிரியா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம்னா சரியா போயிடும். அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வந்தோம்னா சரியா போயிடும். ஆமாம் சார். இப்போ நம்ம 3 மாசமா அவரை பார்க்க போகவே இல்லை, இந்த போனோம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு ஒன்றும் இல்லை சும்மா பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பீஸை கொடுத்துட்டு வந்தால் சரியா போயிடும். ஒரு படத்தில் பழைய படத்தில் காட்டுவாங்கல்ல, அவர் 10,000 வாங்க மாட்டார், எப்படியாச்சும் வாங்க வச்சிரு அப்படி மாதிரில துரத்தி கொடுப்பான்ல, அது மாதிரி தான் நம்ம உடம்புக்கு நம்ம என்னத்தை கொடுக்குறோமோ, இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக வரும். அது மாதிரி டெய்லி நம்ம கொடுக்க தான் எல்லாமே மாறும். இதே நம்ம ரெகுலராக நம்ம கொடுத்து பழகிட்டனாவே உடம்புல வராது. ஏன்னா இப்போ நிறையா ட்ராவல் பண்ணுறோம், அப்படிங்கும்போது கை வலிக்கும் கால் வலிக்கும். இது வந்து இடுப்புக்கு மேலே உள்ளதை குறைக்கக்கூடியது, ரைட்டுங்களா? இதே இது நம்ம 2 கையிலையும் கொடுக்குறோம். எப்பொழுதும் வருமம் வந்து சிங்கிள் வருமம் இருக்கும், இரட்டை வருமம் இருக்கும். 2 கையிலும் இருக்கிறது இரட்டை, சென்டரில் வர்றது மட்டும்தான் ஒற்றை வருமமாக இருக்கும். ஏன்னா அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு கையில் தானே வலிக்குது, ஒரு பக்கெட் கொடுக்கக்கூடாது, 2 பக்கெட் கொடுத்தா தான். ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இன்பேலன்ஸாக இருக்கிறத பேலன்ஸுக்கு கொண்டு வா. இப்போ வலி இந்த பக்கெட் தான் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த வலி பக்கெட்டு கொடுக்கக்கூடாது, இந்த பக்கெட்டு கொடுத்தா தான் இதோட எனர்ஜி இந்த பக்கெட்டுக்கு வரும், இதோட எனர்ஜி வந்து உடம்பு பேலன்ஸ் பண்ணும், ரைட்டுங்களா? இப்போ எப்படி கைக்கு கொடுத்தோமா இதே மாதிரியே காலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எப்படி கை கவுளி கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி கால் கவுளி. இங்கே பாருங்க, இந்த விரலுக்கும் இந்த விரலுக்கும் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு கவ்வ மாதிரி வரும், யூ ஷேப்புக்கு வரும். இதுதான் கால் கவுளி. இந்த வருமத்தை தூண்டினாவே இடுப்புக்கும் கீழே உள்ளது குறையும். இப்போ இது பஞ்சபூத நரம்புகள். நம்ம பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு, இது எல்லாமே பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்ல இந்த வருமத்தை தூண்டும் போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ எப்படி கையில கொடுக்கும்போது பிரெயினுக்கு போச்சோ, இது காலில் கொடுக்கறதும் பிரெயினுக்கு போகும். இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹார்ட் இருக்கு காலில், இங்கே இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இதை தூண்டினாலும் இந்த எனர்ஜி இங்கே போயிட்டு தான் மேலே போகும். அப்போ இதை உடம்பு ஃபுல்லும் வேகும். இப்போ அதே மாதிரி 2 கால்லையும் கொடுக்குறோம். இது பேர் கால் கவுளி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால் கவுளி வருமத்தை கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நடுப்புற இது உள்ளங்கால் வெள்ளை வருமம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நேராக பிரெயினுக்கு போகக்கூடியது தான். இது வந்து எல்லா நரம்பையும் கால் பாதம் நரம்புகளில் மெயின் கனெக்ஷன். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே உறுப்புகளை இதுக்கும் கொடுக்கும்போது நல்லா வேலை செய்யும். இந்த உள்ளங்கால் வெள்ளை வருமமும் கால் கவுளியும் இந்த 2 வருமமும் கொடுக்கும்போது நல்லா கால் வலி குறைய ஆரம்பிக்கும். சிம்பிளாக இது வருமத்தை தூண்டணும். இந்த வருமத்தை தூண்டி ஒரு சின்ன பயிற்சி. இப்போ 2 வருமத்தை தூண்டி இருக்கிறோமா, இது என்ன பண்ணணும், இப்போ பஞ்சபூத நரம்புகளை ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணோம்னா இது எல்லாமே பிரெயினுக்கு போகும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இங்கே பாருங்களேன், நல்லா கால் ரொட்டேஷன் ஒரு 21 தடவை வலை சுழற்சி. ஏன்னா சில செல்லுகள் வேலை செய்யாது, உடம்புக்குள்ள வேலை செய்யாத செல்லுகள்லாம் இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ரத்த ஓட்டம் சரியாக போகாது. ஒவ்வொரு உறுப்புகள்லையும் வந்து ஒவ்வொரு உறுப்புலேருந்து போகிற நரம்புகள் வந்து டேமேஜ் கூட இருக்கலாம். அதுக்கு இதை தூண்டுறதுக்கு தான் இதை கொடுக்குறோம். இங்கிட்டு ஒரு 21 முறை, இங்கிட்டு ஒரு 21 முறை தூண்டிட்டு நல்லா அப்படியே ஒவ்வொன்றுத்தையும் அப்படியே தூண்டினீங்கன்னா நல்லா ஒரு விறுவிறுன்னு எனர்ஜி நல்லா பாஸ் ஆகும். இப்படி தூண்டும் போது என்ன ஆகும்னா இதுலேருந்து அப்படி விறுவிறுன்னு மேலே ஏறும். இப்போ ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி. ஏன்னா இப்போ எல்லாராலையும் வாக்கிங்லாம் போக முடியாது, ஏன்னா வெளியில் போனால் நாய் தொல்லை இருக்குது, அதனால் போக முடியாது. அதனால் வீட்டில் இருந்தே இது செய்யலாம். இந்த வருமத்தை தூண்டும் போது என்ன ஆகும்னா இந்த பஞ்சபூத நரம்புகள்லாம் வேலை செய்யும். நரம்புகள்லாம் வேலை செய்யும் போது என்னன்னா இந்த கவுளி காலத்தோட சேர்த்து நல்ல எனர்ஜி மேலே கொண்டு போகும், ரைட்டுங்களா? இது ஒரு வருமத்தை தூண்டுறது. வெறும் வருமத்தை மட்டும் தூண்டுனா பலன் கொடுக்காது, கொடுக்கும்
பெருசாக கொடுக்காது. அதான் அதான். இது கொடுக்கும்போது என்னன்னா நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இதை ஃபுல்லாக செஞ்சுட்டு என்ன பண்ணணும், நல்லா காலை நல்லா சுழற்சி கொடுக்கணும். எனக்கு வந்து பர்டிகுலராக அந்த வருமத்தை தூண்ட முடியல, எனக்கு தூண்ட தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணலான்னா அந்த வருமத்தை நீங்கள் நினைக்கணும். நினச்சிட்டு நல்லா கிளாக் வைஸ் ஒரு 21 டைம்ஸ் செஞ்சிங்கன்னா அந்த வருமம் ஆக்டிவேட் ஆயிடும். ஓ, இப்படி இப்போ வருமத்தை கூட பேசுகிறோமா, ஆமாம் சார். அவ்வளோதான். இது நீங்கள் சுழற்சி கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா நரம்பு இங்கே அடிக்கிற நரம்பு இடுப்பு போய் கேட்கும். ஓ, அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். இது சாதாரண நினைக்காதீங்க, பயங்கரமாக வேலை செய்யும். சூப்பர் சார். சயாட்டிகா பெயின் எல்லாம் குறைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் போய் செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது. அதுக்கு முறைப்படி செய்யணும், முறைப்படி செய்யணும். ஒரு கோயிலுக்கு போகிறோம், சும்மா போனோம் முடியுமா, ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போவோம் இல்லையா, அது மாதிரி தான் நம்ம உடம்புக்கு ஒரு முறைப்படி செய்யணும்னா அது பக்கா வேலை செய்யும். ஒரு சின்ன பயிற்சி மாதிரி தான் இருக்கும். சும்மா ஒரு நிமிஷம் தான் ஆகும். பாருங்க, காலெலாம் சும்மா சூன்னு ஏறும். இதை படுத்துக்கிட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா அது டைரெக்டாக L4 L5க்கு போகும், இடுப்புக்கு போகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது அவங்களுடைய புரிதல் தன்மையை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பேசிக் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கணும். புரிதலுங்கிறது அவங்கவுங்க புரிதல் தன்மையை பொறுத்து தான் அமையும். இப்போ நம்ம சில பேர் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறத வச்சு டயக்னாஸே பண்ண முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஸ்லாங்கில் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரு வழி ஜென்ரலாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பயிற்சி செய்ய மாட்டாங்க. அது பெருசாக ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு பார்த்துக்குவாங்க. இந்த சின்னதுலேயே நம்ம குறைச்சிட்டோம்னா பெருசாக வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது, அது வரவே வராது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோள்பட்டைக்கு வலிகளை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கைக்கு போட்டது இங்கே கைக்கு போகும். இப்போ எல்லாத்தோட கனெக்டே எங்கே வரும்னா இங்கே தான் வரும். இந்த கழுத்து மடிவுது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 4 விரல் வச்சிங்கன்னா இங்கே வரும். இதை தொட்டு பாருங்களேன், நீங்களே உங்கள் உடம்ப லைட்டாக அமுத்தி பாருங்கள், ஒரு லைட்டாக ஒரு பெயின் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த இதை அது பேர் காக்கட்டை வருமம் பேர். அந்த வருமத்தை நம்ம செல்ஃபாகவும் இயக்கிக்கலாம், இல்லை அடுத்தவங்களும் வீட்டில் உள்ளவங்கள வச்சு இயக்கிக்கலாம். இதை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே உடம்புலாம் எல்லாத்துக்கும் வலி இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் உடம்புல வலி இல்லாத உடம்பே இருக்காது. உடம்புல இருந்தால் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம என்ன பயிற்சி செய்கிறோமா எதாவது செய்கிறோமா, ஒன்றும் கிடையாது. அப்போ உடம்புல வலி இருக்க தான் செய்யும். அந்த வலி உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கையை தூக்குனா காதை ஒட்டியே வராது. வலி இருக்கிறவங்களுக்கு காதை ஒட்டியே வராது, வலி இல்லாதவங்களுக்கு தான் வரும். தலையும் காதும் நல்லா நேராக ஒட்டணும். எல்லாத்துக்குமே பெயின் இருக்கும். ஏன்னா நம்ம வண்டி ஓட்டுறோம், வேலை செய்கிறோம், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து பேலன்ஸ் பண்ணியே செய்ய மாட்டோம். ரைட்லேயே நிறையா செய்வோம், லெஃப்டில் குறைச்சி செய்வோம். அப்போ வலியெல்லாம் இருக்கும். தொட்டு பார்த்தாவே தெரியும் எல்லாத்துக்குமே. இங்கே சில பேர்லாம் தொடவே விட மாட்டாங்க, அப்படி கத்துவாங்க, வலி இருக்கும். அந்த வருமத்தை ஒரு ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வலியெல்லாம் குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக மைண்டும் ஃப்ரீ ஆயிரும். இது பேர் காக்கட்டை வருமம். இதில் வந்து எங்கே இருந்தாலும் வலி இருந்தாலும் சரி, இது மெயின். இந்த வருமத்தை நல்லா சொல்லுவாங்க, அப்படியே அழுத்தி கொடுத்து அப்படியே சுகமாக இருக்கும். கொடுக்க சுகமாக இருக்கும். அப்படியே மைண்டு அப்படியே ஃப்ரீயாகும். இப்போ ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கும்போது அப்படியே சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, பிடிச்சி விடுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி இந்த வருமத்தை அப்படியே பிடிச்சாவே, அது வருமம்னு அவங்களுக்கு தெரியாது, பிடிச்சி விடுவாங்க. பிடிச்சி விட்டாவே உடம்பு ஃப்ரீ ஆகிடும். இது இந்த வருமத்தை இயக்கிக்கலாம். இந்த வருமம் தான் மெயின். இந்த வருமத்தை டெய்லி நம்ம அப்படியே இல்லைன்னா நம்ம செல்ஃபாக கூட அப்படியே இயக்கிக்கலாம். அப்படியே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அப்படியே மெதுவாக கொடுக்க ஃப்ரீ ஆகிடும் உடம்பு. ஒரு 5 முறை 7 முறை 9 முறை 11 முறை பிடிச்சி விட்டாவே போதும். பிடிச்சி விட்டா உடம்பு அப்படியே ஜம்முன்னு இருக்கும். ஆனால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அடித்து போட்டாப்புல தூக்கம் வரும். இந்த வருமத்தை ஆக்டிவேட் பண்ணால் உடம்புக்கு நல்ல ஒரு தூக்கத்தை நல்லா கொடுக்கும். அடுத்தது நம்ம உடம்பு எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இப்போ முக்கியமான வருமங்கள் நம்ம எத்தனை பார்த்துருக்குறோம்? காலில் 4, கையில் 2 பார்த்தோம், ஷோல்டரில் 2 பார்த்தோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான வருமம் உள்ளங்கை வருமம். இப்போ காலில் எப்படி உள்ளங்கால் வருமம் பார்த்தோமோ அதே மாதிரி உள்ளங்கை வருமம். இந்த வருமத்தை அப்படி லைட்டாக கொடுத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும்.
அழுத்துனீங்கன்னாவே ஜிவ்வுன்னு ஏறுறது தெரியும். அதே மாதிரி 2 கையிலையும் மெயினான வருமம். இப்போ கையில் 2 பார்த்தோம், காலில் 2 பார்த்தோம், தோள்பட்டையில் பார்த்தோம், ரைட்டுங்களா? இப்போ இது பார்த்ததுக்கப்புறம் மெயின் வருமம் நெற்றி போட்டுக்க மத்தியில் இருக்க திளர்ந்த வருமம். இந்த வருமத்தை அப்படியே ஒரு நிமிஷம் அழுத்தி பிடிச்சோம்னா உடம்பு மனசு அப்படியே அமைதியாகும். நல்லா உடம்புக்கு சாந்தமாக இருக்கும். இந்த வருமத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். உடம்பையும் மனசையும் அமைதிப்படுத்தக்கூடியது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் வலி இருக்குது அப்படின்னா போதும், இதை ஒரு நிமிஷம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், வலி குறையிறதா தெரியும், உணர முடியும். அவங்கவுங்க செல்ஃபாக பண்ணுறவங்க ஒரு நிமிஷம் பண்ணணும். ஏன்னா லைட்டாக ஒரு நெல் அளவு பள்ளம் தான் இருக்கும் அந்த பிருவ மத்திக்கு மத்தியில். இது ரொம்ப அபூர்வமானது. இந்த பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல் அளவு பள்ளம் இருக்கும். உடம்ப அமைதிப்படுத்தக்கூடியது, ஆனந்தப்படுத்தக்கூடியது. ரொம்ப எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, சோகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லி தொட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், ஒரு வாரத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடச்சிடும். இல்லை நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கிறேன், இன்னும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது சிறப்பாக செய்யணும்னா கண்ணாடி பார்த்து செய்கிறது சிறப்பு. முகத்தை பார்த்துக்கிட்டே நம்ம பண்ணோம்னா நம்ம வருமத்தை நம்மளே தூண்டுறதை நேரடியாக பார்க்கணும். அப்படிங்கும்போது இன்னும் பலன் அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்மளே செல்ஃபை ஏற்கும்போது கண்ணாடி பார்த்து செய்யும்போது இது ஒரு பயிற்சி முறை. இது கண்ணாடி பார்த்துட்டே செய்கிறது, இந்த வருமத்தை தூண்டுறது. தூண்டும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து அபரிதமானது இருக்குது சொல்கிறதுக்கு. எல்லாமே கைகூடும் இந்த வருமம். ஏன்னா ரொம்ப மகான ஆக்கக்கூடியது. நம்ம செய்ய செய்ய தான் வந்து அந்த பலன் கிடைக்கும். ஒரு நாள் தொட்டு பார்த்துட்டுலாம் கிடைக்காது. அதை பல முறை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இது நிறையா வெரைட்டியாக அதில் செய்யலாம். சூரியனை பார்த்து செய்யலாம், சந்திரனை பார்த்து செய்யலாம். இப்படி ஒவ்வொன்றா பார்த்து செய்யும்போது என்னென்னா அதோடய பவர் ஜாஸ்தியாகும் உடம்புக்குள்ளே. அதே மாதிரி உடம்புக்குள்ளே எனர்ஜி நல்லா ரிசீவ் ஆகும். முக்கியமாக நம்ம உடம்புக்குள்ளே நெகட்டிவ் உள்ள வராது. ஓ சூப்பர் சார். ஏன்னா நம்ம கண்ட இடத்துல கண்டதை பார்ப்போம். நம்மளே கண்ட பேர் ஏசுவாங்க. ஆமாம். அதெல்லாம் வந்து அது நல்லது பலிக்குதோ இல்லையோ கெட்டது பலிக்குதும்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பேசி பேசி பழகும்போது அதில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுவாங்க. அப்போ அவங்க வந்து அது திட்டுறது பலிக்கும். இப்போ எப்படி ஒரு மந்திரம் உருவேற்றுறது அப்படி மாதிரி இருக்கும்போது இதுவும் வந்து அவங்க எதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அது அவங்களுக்கு வேலை செய்யும். இது வேறையா? உண்மைதான். இப்போ நான் நல்லதே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு நல்லது வேலை செய்யுமா செய்யாதா? கண்டிப்பாக. அப்படி வச்சுக்குவோம். ஓகே ஓகே, நம்ம பாசிட்டிவாக வச்சுக்குவோம். ஓகே சார். ஏன்னா நம்ம எதுவுமே இப்போ யாருமே ஒரு கோயிலுக்குள்ளே போய் கெட்டதை நினச்சிட்டு போகிறோமா? இல்லை. அவ்வளோதான். உள்ளம் ஒரு பெருங்கோயில். இப்போ நம்ம வந்துட்டு வழி இல்லை, எனக்கு சரியாக போச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான். அதை நினச்சி ஏதாச்சும் செய்யணும். அதுதான் சொல்கிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறைவனை டெய்லி வேண்டிக்கிட்டே இருந்தானா நான் கோடீஸ்வரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும். ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் அவன் எப்படி கோடீஸ்வரன் ஆகும்? ஒரு நாள் இறைவன் கடவுள வந்து நீ ஏதாச்சும் ஒன்று லாட்டரி சீட்டுனாச்சும் வாங்கடா, அப்போ தாண்டா நான் உன்னை உழு வைக்க முடியும். ஒன்றுமே வாங்க நான் கோடீஸ்வரன் ஆகணும், எப்படி உழவ முடியும் அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே செய்யாமல் எப்படி எனக்கு ஆரோக்கியம் வரும்? வரவே. ஓகே ஓகே, ரைட்டு. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற வருமா உச்சி வருமா. இங்கே பாருங்களேன், இந்த 2 காதுக்கும் மத்தியில் உச்சி வருமா. இந்த வருமத்தை அப்படியே 3 விரலால் அப்படி தொட்டு பிடிச்சா போதும். இதோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல காஸ்மிக் எனர்ஜியை உடம்பு இழுக்கும், ரிசீவ் பண்ணும். பாசிட்டிவ் வயாவை ரிசீவ் பண்ணக்கூடியது. உடம்புல இருக்க பிரபஞ்சத்தில் உள்ளதை எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணக்கூடியது. இப்போ ஒன்று கொடுக்குறாங்கன்னா வாங்குறதுக்கு கை வரணும் இல்லையா, நம்ம உடம்பு இழுக்கணும் இல்லையா, அதுக்கு இந்த வருமத்தை தூண்டணும். இந்த வருமத்தை தூண்டினாவே நம்ம உடம்புக்குள்ள நல்ல எனர்ஜியாக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல ஃப்ளோ வந்துக்கிட்டும் போயிட்டும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துக்கு உண்டானது. வலிகளை குறைக்கக்கூடியது. நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது வலி தான். இந்த வலியை குறைக்கக்கூடியது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் இருக்கும் இந்த வரும புள்ளிகள். 1 2 3 4 5 6
7. 7. இந்த 7 வரும புள்ளிகள். இந்த 7 வரும புள்ளிகளை டெய்லியுமே நம்ம தூண்டலாம். தூண்டினாவே வலிங்கிறது இருக்காது. இது யாருக்கெல்லாம் நல்லா பயனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெய்லி இந்த வலிக்குன்னு மாத்திரை போடுறாங்க பாருங்க, அவங்க இதை டெய்லி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகே ஓகே. ஏன்னா எல்லாம் பசியோடு இருக்கவனுக்கு தானே அந்த பசியோட அருமை தெரியும். நிச்சயமா. ஏன்னா இப்போ ஏதோ ஒரு பசி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒன்று கொடுத்தா அவனுக்கு பசி அடங்குச்சுனாவே அந்த இதுதான் அமிர்தமாக அவனுக்கு தோணும். பசியோடு இருக்கவனுக்கு பசியே இல்லாதவனுக்கு எது போட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி தான் நம்ம வலியில் வேதனையிலையும் அவதிப்படுறவங்களுக்கு இதை கொடுத்து பார்த்தாங்கன்னா உடம்புல அப்படியே குறையிறது தெரியும், நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காகவே மாத்திரை மருந்தை குறைச்சிடலாம். நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி எல்லாரும் ஒரு பெயின் மாத்திரை தைலமோ ஏதோ ஒன்று தடவிட்டே இருப்போம். இதை நம்ம கொடுக்க என்ன ஆகும்னா உடம்புல நல்ல ஒரு அபரிதமான மாற்றல் கிடைக்கும். இன்னும் இதாக சொல்ல போனால் உடம்புக்குள்ள அமானுஷ்ய சக்தி உள்ள உருவாகும். ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும் எல்லாமே. அது நம்ம செய்கிறத பொறுத்து, நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து மாற்றிக்கணும். அது எல்லாம் அதுக்கு தான் இந்த இதெல்லாம் நம்ம நல்லதை நினைக்கணும், நல்லதை செய்யணும், நல்லதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்யவே உடம்புல ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். டெய்லி செய்யறது எனக்கு நேரமே இல்லைங்க, டெய்லி இந்த வருமத்தை தட்டுங்க, தொடுங்க, அதுவுமே இல்லையா ஒரு இடத்துல உட்காந்து வருமத்தை நினச்சாவே வேலை செய்யும். ஓகே சார். பேசுகிற மாதிரி நினச்சாலும் வேலை செய்யும். எங்கள் குருநாதர் சொல்லுவார், நீ முடியாதவங்களுக்கு கூட நீ இங்கேருந்து நினச்சினா கூட அவங்களுக்கு போய் சேரும். தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற மாதிரி தான். நீங்கள் எது செஞ்சாலும் மனசார செய்யும்போது அது உண்டான பலன் போய் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் சார் வலிக்கு நல்ல ஒரு வரும தெரப்பி சொல்லியிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு. இந்த 7 பயிற்சியையும் நீங்கள் வீட்டில் செய்யுங்க. வலியே இல்லாமல் நம்ம ஒரு வாழ்க்கையே வாழலாம். இவ்வளவு நேரம் நம்ம யோகம் சேனலுக்கு ரொம்ப அருமையாக சிறப்பாக பேட்டி கொடுத்தேன். முக்கியமாக வர்மம் பற்றின தகவல்கள் நல்லா முழுமையாக கிடச்சிருக்கு. உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சாருக்கிட்ட உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா, வர்மா ட்ரீட்மெண்ட்டும் யோகக்கலை ட்ரீட்மெண்ட்டும் வேணும் அப்படின்னா வீடியோக்குள்ள நம்பர் போகும். அவசியம் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு சாரை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்த்துட்டு போங்க. நன்றி.